தரத்தை போற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், ரெட் ஹில்ஸ். உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோ. நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே, உங்கள் கனவும் எங்கள் கனவே. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையா. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் அன்புடன் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இது அன்னை டிவி மற்றும் ரெடில் ஜிஆர்டி பெருமையுடன் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 8. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா புதுமையான கோலங்கள்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் ஒவ்வொரு வருஷம் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஆனால் அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை பார்த்தீங்கன்னா கோலத்தில் இருக்கிறனால யாருமே அந்த ஒரு கட்டுப்பாட்டிலேருந்து வெளியில் வராமல் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலையம்மன் தெரு 2வது தெருவில் இருக்கக்கூடிய காந்தி நகரில் இருக்கக்கூடிய மக்களை தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா புதுமையாக எப்பவுமே ஒத்துமையாக அந்த தெரு ஃபுல்லாகவே கோலம் போடுவாங்க. நம்ம அதை எப்பவுமே பார்த்துட்டு தான் இருப்போம். ஸோ அந்த வரிசையில் இவங்க கிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி, நீங்கள் ஓகே, சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? நான் நர்ஸாக இருக்கேன். நர்ஸாக இருக்கீங்க? ஓகே, சூப்பர். எங்கே பேமெண்ட்லாம் கரெக்டாக வருதா? கரெக்டாக வருது. இல்லை, உங்கள் குழந்தை பிறந்தவங்கலாம் பேமெண்ட் வருதா? வருது. பிரச்சனை இல்லை. அப்படியா? ஸ்டாப் பண்ணிட்டேன்னாங்க. ஸ்டாப்லாம் பண்ணல சார். யார் சார் சொந்தம் ஸ்டாப் பண்ணாங்கன்னு? வருது. ஓகே, ஃபைன், சூப்பர். அப்போ உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க? வாங்கி கொடுக்க வேண்டியதா? வாங்கியிருக்காங்கல்ல. ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், மார்கழி மாதம் கோலம் அப்படின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நர்ஸாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ப்ரெக்னென்ஸ் லேடிஸ்லாம் கோலம் போடுறது நல்லதா? நல்லது. தண்ணியில் இறங்கி போடுறது நல்லதா? நல்லது. என்ன மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்? கோலம் போடுறதுல பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் போடுறதே நல்லது. அதில் என்ன மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும்னு கேட்குறேன். அவங்க குனிந்து காலையில் குனிந்து எழுந்துச்சி கோலம் போட்டால் கொஞ்சம் இடுப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இதுவெல்லாம் நல்லா இருக்கும். அதுதான் எங்களுக்கு தெரியும். அது மற்றபடியெல்லாம் தெரியாது. மற்றபடியெல்லாம் தெரியாது. ரொம்ப பேசினா ஊசி போட்டுருவாங்க. ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வெண்ணிலா. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். வாங்கிட்டீங்களா காசெல்லாம்? யாருக்கும் வரமாட்டேங்குது, எல்லாம் பொழுதுகிட்டு இருக்காங்க. வந்துருச்சு. ஓகே, மொத்தமாக வாங்கிட்டீங்களா? இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்டில் போட்டாங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்துச்சு. சூப்பருங்க, வெரி லக்கி. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், மார்கழி மாதம் கோலம் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நாள் இருக்கும். மார்கழி மாதம்னாலே முக்கியமான மாதம் தான். அது கோலம் போடுறதுனாலே அந்த நாள் முக்கியமான நாளாக தான் இருக்கும். நீங்கள் கோலம் போடுறது அந்த நாள் முக்கியம் புதுசாக இருக்குல்ல. நான் போடுற நாள் தாங்க முக்கியமான நாள் அப்படின்றாங்க. ஸோ இந்த பதில் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, சீரியஸ்லி. ஸோ அதனால தான் முன்னாடியே யாருக்கு வருதோ இல்லையோ உனக்கு போட்டு விட்டுறேன்னு சொல்லி போட்டு விட்டுருக்காங்க போல இருக்கு அப்படின்லாம். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், என்ன கோலம் போட்டீங்க? நான் எப்பவுமே ரங்கோலி தான் ட்ரை பண்ணுவேன். இந்த வாட்டி டைம் இல்லையா, அதனால புள்ளி கோலம் போட்டேன். புள்ளி கோலம் போட்டீங்க? புள்ளியை விட ரங்கோலி ஈஸியா? ஆமாம், எனக்கு அதான் ஈஸி. அப்படியே ஈஸி, எதை வேணா உருட்டி விடலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது அப்படி கிடையாது, புள்ளி வச்சுக்கோ அப்படின்றனால. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கோலம் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ரங்கோலி போடுறது தான் இன்ட்ரெஸ்ட். இந்த வாட்டி புள்ளி கோலத்தில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணியிருக்கீங்க. அப்புறம் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். சரி, அடுத்தது பேசுவோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். மானுஷா.
மானுஷாவா? மானுஷா. மானுஷாவா? அம்மா நல்ல வேலை மானம் இருக்கான்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பயமாயிடுச்சுமா. ஓகே சூப்பர். என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? விவேகானந்தா மெட்ரிகுலேஷன். நந்தாவா? ஓகே ஃபைன். நீங்கள் சொல்லுங்கள். தேவிகா. தேவிகா. ஓகே நீங்கள் என்ன சொல்லுவீங்க மார்கழி மாதம் கோலம் போடுறதை பற்றி? நல்ல ரொம்ப இது இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நாங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவன் முன்னாடி காலையில இருந்து கோலம் போட்டானா அதுக்கு முன்னாடி போட்டுடுறேன் அப்படின்ட்டு அப்படி சார் சிம்பிளாக தான் போடுவோம். இன்னைக்கு நீங்கள் சொன்னால் கிராண்டாக போட்டுருவோம். கிராண்டாக போட்டுருவோம். ஓகே எப்பவுமே கிராண்டாக தான் இருக்கும். இன்னைக்கு ரொம்ப கிராண்டாக இருக்குது. ஓகே உங்கள் பேர்? புஷ்பலதா. புஷ்பலதா. ஓகே புஷ்பலதா என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஜாலிங்க, சூப்பருங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம்னு நினச்சோம். ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்களோட கஷ்டம். ஓகே ஃபைன். எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, குழு குழுன்னு பயங்கரமா. ஓகே நீங்கள் சொல்லுங்கள், மார்கழி மாதம் அப்படின்ற விஷயத்தில் வந்து நம்ம எல்லாருக்கும் கோலம் போட்டுகிட்டே இருக்கோம். மார்கழி மாதம் வந்து இந்த பனி ரொம்ப அதிகமாக கொட்டுறதுனால உடம்புக்கு நல்லது கோலம் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியமாக அது நடக்கிறது. பாரம்பரியமாக நடக்குது. நீங்களும் அப்படியே கடைப்பிடிச்சு போயிட்டு இருக்கீங்க. வெரி குட். உங்கள் பேர் சொல்லுங்க. லலிதா. லலிதா. லலிதாமாவா நீங்கள்? ஓகே நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட இந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ்ல, அதாவது இவ்வளோ காலம் தாண்டி பார்த்துருப்பீங்க இல்லையா, இப்போ எப்படி இருக்கு இந்த மார்கழி மாதம்? மார்கழி மாதம்னாலே நல்லா இருக்கும். கோயில் கோலம் போகிறதுக்கு 3 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு அந்த காலம்லாம் போயிடுவோம். ஊர் கிராமத்தில் இருந்தவங்க நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு புளி கோலம் தான் போடுவோம். பெருசாக போட்டு அது கல்லுலே இடிக்கணும். இடிச்சு தான் போடுவோம். இப்போ இங்கே வந்து அதே போல தான். அப்புறம் வயசான உடனே அதாவது எள்ளில் இடிச்சு கோலம் போட்ட காலம் போய் சீனிக்கல் அதெல்லாம் இடிச்சு கோலம் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பாருங்க அப்படியே போட்டவொடனே வந்து புள்ளிலாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கோம். போன வாட்டி ப்ரைஸ் வாங்குறது. போன வாட்டிக்கு முதல் வாட்டி ப்ரைஸ் வாங்க போனேன். ப்ரைஸ் வாங்கிட்டீங்க. ஓகே சூப்பர். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேனலில் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் ப்ரைஸும் வாங்கியிருக்கீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்? இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இந்த கோலம் போட்டி வைக்கிறது. ஏன்னா அப்போதான் என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. கோலம் ட்ரை பண்ணுறவங்களுக்கே பரிசு கிடைக்குதுன்னா பார்த்துக்கோங்க. அப்படி ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட் தான். ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நம்ம வெளிப்படுத்தும் போது நான் இந்த மந்த் ஸ்டார்ட் ஆகும்போதே நினச்சிட்டு இருந்தேன், என்னடா இன்னும் கோல போட்டிக்கு யாருமே சொல்லலையே அப்படின்ட்டு. நேற்று வந்து திடீர்னு ஃபோன் பண்ணாங்களா, மறுநாளே ரெடி ஆகிட்டாங்க. ஓகே இந்த வாட்டி ரங்கோலி கிடையாது, நாளைக்கு புள்ளி வச்ச கோலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எப்போ எழுந்து போட்டீங்க புள்ளி வைக்கிற கோலம்? ஒரு 5:45 இருந்துச்சு. 6 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். 7 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டேன். 5:45 எழுந்து 6 o'clock எழுந்து 7 மணிக்கு 1 hour ஆச்சு. 1 hour சொல்லிருக்கலாம்ல. ஓகே டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம். சூப்பருங்க. அதான் புள்ளி வைக்கிற போதுலேருந்து இப்போ நான் எத்தனை புள்ளின்னு கேட்டால் அதுலேருந்து டீட்டெயிலாக சொல்லுவாங்க. 25 புள்ளி. 25 புள்ளி. வேற லெவல். நல்ல வேலை மாமியார் யாருன்னா போட்டு விட்டு ஓகேங்க நல்லா இருக்குன்னு சொல்லாமல் கரெக்டாக சொல்கிறாங்க இப்போ புள்ளி வச்சு. ஸோ சூப்பர். இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். கோலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மகிழ்ச்சியும் கூட இருக்கவங்களையும் ஒன்று சேர்த்து நம்மளை வந்து அடுத்தவங்களை பார்க்குறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ ஒரு வாய்ப்பாக தான் நம்மளுக்கு எப்பவுமே கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இவங்களையுமே நம்ம அந்த மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம் மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம் மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். ஸோ சோலையம்மன் நகர் 2வது தெருவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக பேசிகிட்டே இருந்தோம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ரொம்ப அப்படியே லைனாக நின்றுட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா காலையில் எழுந்து கோலம் போடுறதையும் தாண்டி பெரிய டாஸ்க் இருக்குல்ல, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டுக்கார ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், அவங்களும் வந்து ரெடி ஆகணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் தாண்டி நம்மளுக்காக வந்து இவ்வளோ நேரம் நிற்கிறாங்க அப்படின்னா மக்கள் உங்களை பார்க்கறதுக்காகவும் நம்ம கிட்ட வந்து இப்போ அவங்களோட விஷயத்தை பகிர்ந்துக்காகவும் நான் நினைக்கிறேன். ஸோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வெள்ளையம்மாள். வெள்ளையம்மாள். சூப்பர். ஓகே நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷமா கோலம் போடுறீங்க? நான் சின்ன பிள்ளையிலேருந்து போடுறேன். சின்ன பிள்ளையிலேருந்து. ஓகே குழந்தையிலேருந்து இயர் சொன்னா ஏஜ் தெரியுமா? 5 வயசுலேருந்து போடுறேன். 5 வயசுலேருந்து போடுறீங்க. ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கோலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 5 வயசுலேருந்து உங்களுக்கு அந்த கோலத்தை பற்றி தெரியும் இல்லையா? ஸோ அதோட முக்கியத்துவம் என்னன்னு நினைக்கிறீங்க? கோலம் வீட்டில் சொல்லி தருவாங்க, போடுவோம். மார்கழி மாதம் பிறந்தா தினம் கோலம் போடுவோம்.
ரெகுலராக கோலம் போட்டு தான் இருப்போம். கோலம் போடாமல் என்றைக்குமே இல்லை, கோலம் போட்டு தான் இருப்போம். எப்பவுமே போடுவீங்க? எப்பயுமே போடுவோம். எப்பவுமே போடுவோம். ஆமாம். அதெல்லாம் மார்கழி மாதம். இன்னைக்கு வந்து கலர் போடுவோம், மற்ற நாளில் ஒயிட் கலரில் போடுவோம். ஒயிட்டில் போடுவோம். ஆமாம். ஓகே. நம்ம பண்டிகை நாட்கள் அமாவாசைக்கு என்ன போடுவோம்? அமாவாசைக்கு போட மாட்டேன். அப்போ கோலமே போட மாட்டீங்களா? அமாவாசைக்கு நான் போட மாட்டேன். போட மாட்டீங்க? போட மாட்டேன். அது ஏன்? புதுசாக இருக்கு. அது போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, போடல. உங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க? எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க ஓகே, போடக்கூடாது. சரி, நான் அப்படியே கேட்குறேன். அமாவாசைக்கு கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, எதுக்காக? அது டிவிலேயே வந்து ஜோசியர் சொல்றாரு, அமாவாசை அன்னைக்கு தெருவில் தண்ணி தெளிச்சு கோலம் போடக்கூடாது, மீதி நாள் ஃபுல்லா நீங்க கோலம் போடலாமான்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு நாங்க போட மாட்டோம். டிவியில் ஒருத்தர் சொன்னாரு, அதனால போட மாட்டோம். அப்படியா? போட மாட்டோம். ஆனா பரம்பரையா நாங்க வந்து இந்த அமாவாசை அன்னைக்கு நாங்க இந்த கோலம் போட மாட்டேன், தண்ணி தெளிச்சு பெருக்கி விடுவோம், கோலம் போட மாட்டேன். அது போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. போட மாட்டேன். என்ன எனக்கு புதுசா இருக்கு இந்த கான்செப்ட், அமாவாசைக்கு கோலமே போட மாட்டோம் அப்படின்றது. அதுதான் ஒரு பெரியவங்க சொன்னதை கேட்டுட்டு வந்து நாங்க அதுல இருந்து செய்ய மாட்டோம். ஆனா என்ன காரணம் என்ன சொல்லிருக்காங்க? அதான் வந்து அந்த அமாவாசை அன்னைக்கு வந்து நல்ல நாள் வரைக்கும் போடலாமா, அது வந்து ஒரு விதத்தில் எதுக்குறதுனால அதை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்க போட மாட்டோம். பௌர்ணமிக்கு? பௌர்ணமி அதெல்லாம் போடுவோம். அந்த அமாவாசை ஒரே நாள் தான். அமாவாசை ஒரே நாள் தான். ஓகே. ஸோ நார்மலாக மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு போட மாட்டோம். போட மாட்டோம். அதை தாண்டி வரக்கூடிய அந்த பெரிய அமாவாசை அதுக்கும் போட மாட்டோம். போட மாட்டோம். அமாவாசைன்றதுக்கு போடவே மாட்டோம். அதை வந்துட்டு ஆர்த்தி வந்துட்டு நீனும். சூப்பர். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு கோலம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் சொல்லி அதை வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இனி நீங்க சொல்றதை பார்த்து நிறைய பேர் கடைப்பிடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா காரணம் கேட்பாங்க, எனக்கு அதனால நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்லுவேன். சொல்லுங்க. ஃபைன். உங்க பேர் சொல்லுங்க. பச்சையம்மாள். பச்சையம்மாள். ஓகே, நீங்க சொல்லுங்க. மார்கழி மாசம் அப்படின்ற கோலத்தோட இம்பார்ட்டன்ஸே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பனியில நம்ம வந்து இறங்கி கோலம் போடுறதுதான். ஸோ அதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு உடம்பு முடியாதனால ரொம்ப இதுவா இருக்கு. பனி பெய்யனால கோலம் போட முடியல. ஆமா, இருந்தாலும் எஞ்சி போட்டுறது. ஆமா. சூப்பர். நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றது? நீதான். உங்க பேரு நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றது, நீங்க பேசிட்டு போ அப்படின்ற. மார்கழி மாசம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா பனியில கோலம் போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா நைட்டே இப்பெல்லாம் கோலம் போட்டுட்டு போய் நல்லா காலைல தூங்குறாங்க. நைட்டு போடக்கூடாது, காலைல தான் போடணும். காலைல தான் போடணும். நைட்டு போட்டா அது வந்து பிரேசனை இல்லையே, காலையில தான் போடல. நிறைய பேர் ஏறி போயிட்டு போடக்கூடாது அப்படின்னு நாங்கெல்லாம் போட மாட்டோம். எந்த நாளா இருந்தாலும் நாங்க காலைல தான் போடுவோம். 4 மணி இல்லைன்னா 5 மணி. 5 மணி. இப்ப வந்து பனியா இருக்கனால 6 மணிக்கு எந்திரிச்சிடுவோம். குளிர் தாங்க முடியல. நைட்டு போடக்கூடாது. நைட்டு போடக்கூடாது மக்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்லுங்க. உங்க பேரு? நீலா. நீலா. என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். எப்படி இருக்கு ஹவுஸ் ஒய்ஃப்? என்ன டாஸ்க்லாம் பண்றீங்க ஹவுஸ் ஒய்ஃப்? எல்லா டாஸ்க்குமே பண்றோமே. ஹவுஸ் ஒய்ஃப்ல எல்லா டாஸ்க்குமே பண்ணணுமே. நாங்க எல்லா டாஸ்க்குமே பண்ணோம். நாளைக்கு நான் கூட இதுதான் பர்டிகுலரா கொடுத்துருவாங்க, நம்ம ரெட்டின் பண்ணோம். இது அப்படி கிடையாது இல்லையா? காலையில எழுந்திருக்கணும், நைட்டு படுக்கிற வரைக்கும் ஹவுஸ் அன்மிகி மாதிரி தான் பயங்கரமா இருக்கும் அப்படின்றது தான். ஓகே, உங்களோட கருத்து என்ன மார்கழி மாசத்தோட கோலம்? காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டு அதில் விளக்கேற்றணும். இப்போதைக்கு முடியல, பனியில் அதிகம் பனியாக இருக்குது, அதனால எந்திரிக்க முடியல. அதனால் 6 மணிக்கு எழுந்திரிச்சு பொறுமையாக கோலம் போட்டு கலர் அடிப்போம், அவ்வளோதான். என் பேர் நதியா. நதியா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வீட்டில் பிஸ்னஸ் மாவு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? ஓகே. ஆமாம். கிலோவா? ஆமாம், கிலோ கடைங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவோம். கடைக்கெல்லாம் பண்ணுறாங்க. வீட்டிலே வச்சுருக்கீங்க? வீட்டில் வச்சுருக்கேன், எல்லாமே வச்சுருக்கேன். இந்த ஏரியா மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மாவு மிஷின் வச்சிருக்காங்க. மாவு இங்கேயே வந்து மொத்தமாக அள்ளிட்டு போங்க, ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே. ஸோ மார்கழி மாதம் கோலம் அப்படின்றதுல வந்து எல்லாரோட இம்பார்ட்டன்ஸுமே வந்து பேசுனாங்க. உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க? என்னோட பஸ் என்னன்னா, காலையில் சீக்கிரமாக எழுதி கோலம் போட்டால் உடம்பு கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும், உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக போட்டது. நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கேன். எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நல்லா இருக்கும். கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். கம்மல் எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ ஓகே. ஸோ இந்த மார்கழி மாதத்தோட அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2026 இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நகை விலைகள் அதிகமாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் வந்து அதை சேமித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கும் ஃபியூச்சருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. ஸோ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? அதுக்குள்ளே இங்கே டிஸ்கஸ் பண்ணுறீங்க. ஓ, ஜிஆர்டி இப்பயே போயிடலாமா? நானும் அவளுக்கு சோறு இருக்கா அடுப்புல, எனக்கு சோறு இருக்கு அடுப்புல, அதை பேசுறோம். இங்க சோறே கிடையாது. வா, நான் டிஃபன் செஞ்சு தரேன், சாப்பிட்டுட்டு போங்க. ஓகே. ஜிஆர்டி போயிருக்கீங்க? நீங்க போயிருக்கீங்களா? நீங்க போயிருக்கீங்களா? ரொம்ப அழகா அப்படியே பிரைட்டா தலையாடுறாங்க. என்ன வாங்குனீங்க ஜிஆர்டில? ஜிஆர்டி காயின் வாங்கணும். காயின். ஓகே. ஸோ அதோட எப்படி இருக்கு தெரியல, அவங்க தான் வாங்குவாங்க. அவங்க கூட போவேன், அவ்வளவுதான். யார் அவங்க? மாமியார். மாமியார். வாவ். மாமியார் கூட போவாங்க, அவங்க என்ன வாங்குறாங்களோ
ஓகேங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பெல்லாம் ஒரு மருமக கிடைக்கிறதுக்குலாம் வந்து வேற லெவல்ல இருக்கணும். அவங்க கிடைக்கக்கூடாது, நீங்க தான் கிடைக்கணும். ஓகே, எதா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறோம். ஜிஆர்டி சார்பாக கோலம் போட்டிக்காக வந்தோம். மாமியார் விசஸ் மருமக நடந்துகிட்டு இருக்கு. அதையும் தாண்டி சூப்பரா வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த விஷயத்துல வந்து ரொம்ப அற்புதமா நம்ம கூட கலந்துக்கிட்ட இவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஹாப்பியா இருங்க. ஜிஆர்டிக்கு வாங்க, அங்க மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே என்ன அன்றாட வீட்டு வேலைகள் தான். அன்றாட வீட்டு வேலைகள் தான். ஆமா, அதுவே பெரிய விஷயம் தானே. இருக்கிறதே டாஸ்க் தானே. அதான் வரேன் உங்ககிட்ட வரேன். ஓகே. ஸோ மார்கழி மாதம் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னும் போது இங்கே எல்லா டாஸ்க்கும் பெருசாக பார்க்குறீங்களா? அதையும் தாண்டி கோலம் போடுறது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஏதாச்சும் ஒன்று ஸ்கிப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்கல்ல, அதில் கோலத்தை பெருசாக நம்ம வந்து இப்போலாம் யாரும் அந்த அளவுக்கு யோசிக்கிறதே கிடையாது. ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? கோலம் போடுறது யூஸ்வலாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். குனிஞ்சு நிமிர்ந்து கோலம் போடுறது மூலமா நம்ம உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்குது. அதுவும் இல்லாமல் காலையிலே வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான காற்றை வந்து நம்மளால் சுவாசிக்க முடியுது. இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மழை பனினால குட்டி குட்டி நுண்ணுயிரிகளுக்கெல்லாம் சாப்பாடு இல்லாமல் போயிடுறதுனால இந்த அரிசி மாவு மூலயமா கோலம் போடுறதுனால அவங்களுக்கு ஒரு அன்னதானம் மாதிரி நம்ம கொடுக்க முடியுது. இதனால தான் அந்த காலத்துலேருந்தே பாரம்பரியமாக நம்ம இதை பண்ணிட்டு வரோம். நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு காட்டின வழிகள். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த புள்ளி போட்டு கோலம் போடுறது பார்த்திங்கன்னா நம்மளோட கவனம் சிதறாமல் ஒருநிலைப்படுத்துது நம்மளோட சிந்தனைகள். இதனால நம்ம எல்லாமே கோலம் அந்த காலத்துலேருந்து நம்ம வழிமுறையாக பண்ணிட்டு வரோம். சூப்பர். அதாவது கவனம் சிதறாமல் நம்மளோட புள்ளி வச்சு கோலம் போடும்போது பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் நம்மளுக்கு வந்து இன்னும் மெமரி பவர் வந்து அதிகமாக கூடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள். அருணா. அருணா, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், மார்கழி மாதத்தோட கோலத்தோட முக்கியத்துவம். நல்லது தான். உடம்பு பனி நேரத்தில் போடுறது உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமாக. ஓகே, நீங்கள் வாங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். தனலட்சுமி என் பேர் தனலட்சுமி. ஓகே, அப்படியே சொல்லுங்கள். பனி நேரத்தில் போட்ட மார்கழி மாதத்தில் பனி பெய்யுது, அது உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும். நோய் தடுப்பு எதிர்ப்பு சக்தியெல்லாம் வருவோம். நல்லது தான் அதெல்லாம் உடம்புக்கு. வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அதே தான் அவங்க சொன்னதே தான். என் பேர் கோமதி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானும் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. அங்கே பேசும்போது அந்த டாஸ்க்கை பற்றிலாம் அதிகமாக பேசிட்டு இருந்தீங்க பயங்கரமா. அப்படியே இங்கே இருக்கிற போது அப்படி பயங்கரமா ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. எதனால, என்ன டென்ஷன்? இந்த மாதிரி பேட்டி எடுக்க வராங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சா கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நான் இருக்கிறது. அப்படி. ஓகே. போன வருஷம் நீங்க இல்ல, நான் வந்து 2 months தான் ஆகுது இங்க வந்து. எனக்கு தெரியவே தெரியாது. இல்லைன்னா முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். சரி, அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்பவுமே வந்து மறக்காமல் வந்துகிட்டே இருப்போம், வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். மார்கழி மாதம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கோலம் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸை தாண்டி அவங்க வந்து ஒரு விஷயம் அழகாக சொல்லியிருந்தாங்க, நம்ம கிட்ட பகிர்ந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா புது புளிச்சிங்களுக்குலாம் வந்து நம்ம உணவு வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவங்கக்கிட்ட நம்ம ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கேட்டு இதை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் சொல்கிற அந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் கிடையாது. இதை ஸ்கிப் பண்ணணுன்றதுக்காகவே அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்களோ. அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கோலம் போடணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. பட் ஆனால் காம்படிஷன்ஸாக வைக்கலாம், பட் அதுவும் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எப்படி சொல்கிறது, டெய்லி போடுறது இல்லாமல் பண்டிகை நேரத்தில் போட்டோம்னா இன்னும் நல்லது தான் உடம்புக்கு. இதை ஸ்கிப் பண்ணாமல் இப்போ வந்து நிறைய பேர் வந்து அந்த அச்சு மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க கோலம். ஏன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட் அப்படி இருக்கவங்கலாம் வந்து அச்சில் போட்டு போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம குனிஞ்சு நிமிந்து போட்டோம்னா நம்மளோட உடம்புக்கு தான் அது நல்லது. பட் ஆனால் இந்த ஒரு தருணத்தை அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்றது கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாங்க. இது போடும்போது தான் எவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணி போடுறோம் அப்படின்றது தெரியும். அது எல்லாமே கண்டிப்பாக அவங்க மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பருங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போயிருக்கேன். போன வருஷம் வின் பண்ணேன். ஜுவல் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்களா, வின் பண்ணி ஜுவல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எல்லோரும் தொடர்ந்து நம்ம பண்பாட்டு முறையை வந்து பின்பற்றுங்க, கோலம் போடுங்க, ஜாலியாக இருங்க. அவ்வளோதான். ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதாங்க. சூப்பருங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசணும், நிறைய பகிர்ந்துக்கிட்டோம். ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடில்ஸ் ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். மீண்டும் 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 இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.
உங்கள் நினைவும் எங்கள் நினைவே இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம் மலரொன்று மலர்கையிலே. தரத்தை போற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ரெட் ஹில்ஸ்.